இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்க போறீங்க அப்படின்னா, பையனுக்கு, பொண்ணுக்கு 2 பேருக்கும் திருமணத்த குறிப்பாங்க. எப்படி குறிப்பாங்க அப்படின்னா, இவங்களுடைய நட்சத்திரம், அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன், சந்திராபலம் அப்படின்னு சொல்லி 2மே. தாராபலம் அப்படின்னா 2 பேருடைய நட்சத்திரத்தையும் பேஸ் பண்ணி, நல்ல தாரைகள் இருக்கக்கூடிய ஒரு நாள செலக்ட் பண்ணுவாங்க. அந்த நாள் சந்திராபலமும் இருக்கணும். சந்திரன் 12 ராசிகள்ல 2 1/2 நாளைக்கு ஒரு தடவ பிரவேசிப்பாருன்னு நமக்கு தெரியும். அப்படி ஒவ்வொரு நாளைக்கா அவர் போறப்ப, அந்த நாளும் இந்த நாளும் மெர்ஜ் ஆகணும். அப்ப தாராபலனும் இருக்கணும், சந்திராபலனும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட்டுங்களா? 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அதாவது விவாக சக்கரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. நீங்க எந்த ராசியாக வேணாலும் இருங்க, எந்த நட்சத்திரமாக வேணாலும் இருங்க. இப்ப ஒருத்தருக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு திருமணம் குறிக்கிறோம்னு வைங்க. தாராபலன், சந்திராபலன் பார்த்தாச்சு. அடுத்த கட்டம் அந்த ஜோசியர் என்ன பார்ப்பாருன்னா, விவாக சக்கரம் பார்ப்பாரு. இது பெரும்பாலும் இதுவரைக்கும் யாரும் எந்த சேனல்லயும் சொன்னதில்ல. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அதாவது விவாக சக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஜோதிடர் 2 பேருக்கும் நட்சத்திரம் பார்த்து, இப்ப 12ஆம் தேதி 11வது மாசம் 2025 திருமணம் அப்படின்னு குறிக்கிறார். அப்ப அன்னைக்கு சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில் எடுக்கணும். அவர் குறிச்ச வாட்டி. அடுத்து சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எடுக்கணும். 2 டீட்டெயிலையும் எடுத்த வாட்டி ஒரு சதுர கட்டம் போடுவாங்க. அந்த கட்டத்துல 9 பகுதியா பிரிச்சு, நடுப்பகுதியில இருந்து கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு அப்படியே அந்த சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அதை நடுப்பகுதியில போட்டு, சந்திரன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் வரைக்கும் அதை கிழக்கு பகுதியில இருந்து அப்படியே குறிச்சிட்டு வருவாங்க. அப்படி குறிக்கும் பொழுது சந்திரன் எந்த பகுதியில நிக்கிறாரோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய பலன் தான் அவங்களுக்கு நடக்கும். அதாவது அப்படி குறிக்கிறப்ப சூரியன் அந்த திருமண நாள் அன்னைக்கு என்ன நட்சத்திரத்துல இருக்காரு, சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு, சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அது எந்த திசையை குறிக்குதோ அந்த திசை. இப்ப கிழக்கு திசை அப்படிங்கிறது நன்மை அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்ப அடுத்து அதான் நன்மை மீன்ஸ் அந்த சக்கரத்துக்கு, விவாக சக்கரத்துக்கு. அப்ப அந்த 9 திசைகளை நடுப்பகுதியும் சேர்த்து 9 இடங்கள்ல 9 விதமான பலன்களை நம்ம குறிக்கிறோம். அப்ப ஒரு சில திசைகள்ல பண்றப்ப அது ஃபெயிலியரை கொடுக்குது. இப்ப தென்கிழக்கு அப்படிங்கிறது அது சிறப்பா இருக்காது அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா, அது கரெக்டா அந்த நாள்ல தான் அவங்க அந்த டேட்டை குறிச்சிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு அன்னைக்கு மண்டபம் கிடைக்கல, பையனுக்கு லீவ் இல்ல, பொண்ணுக்கு லீவ் இல்ல, சொந்தக்காரங்க வர முடியாது அப்படின்னு சொல்றப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப சந்திராபலன், தாராபலன பார்த்து கல்யாணம் பண்றாங்க. அவ்வளவுதான். விவாக சக்கரத்த பெருசா யாரும் பார்க்கறது இல்ல. ஆனா அந்த விவாக சக்கரத்தையும் பார்த்து கல்யாணம் பண்றப்ப அவங்க சக்சஸ் ஆகுறாங்க.